நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் பார்க்குறப்ப இந்த சொத்து பிரச்சனை பெருசாக இருக்கும் சார். காலங்காலமாக இருக்கும். தாத்தா சொத்து, அப்பா சொத்துன்னு, அண்ணன் தம்பிக்குள்ள, மாமா மச்சானுக்குள்ளன்னு பிரச்சனைலாம் இருக்கும் சார். அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகளை ஜின் மாந்திரிகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜின் மாந்திரிகத்தால் தான் உடனடியாக தீர்க்க முடியும். இல்லைன்னா இது வரைக்குமே 40 வருஷமாக அதை சொத்து தகராறு நடக்கிறதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது, நாட்டில் இருக்குது, உலகம் பூரா இருக்குது. இன்னி வரைக்கும் தீர்க்க முடியாததெல்லாம் எவ்வளவோ இருக்குது. ஒருத்தன் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு கொடுப்போம், எங்கள் அப்பா வாங்கி அம்மா வாங்கி எல்லாமே தம்பி பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அதை திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி நடக்குது. சொத்து வந்து நமக்கு முடியாது, அம்மா சொத்து ஒருத்தவனே எடுத்துக்கணும், 4 பேருக்கு தரமாட்டான், ஒருத்தன் இல்லை 4 பேர் எடுத்துக்கிட்டு ஒருத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஜின் தான் உடனே தீர்வு கொடுக்கும். எப்படி சார் இது ஷார்ட் டேர்ம் பீரியட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு கண்டிப்பாக உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடியது ஜின் மட்டும்தான். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 90s கிட்ஸ்லாம் பார்க்குறப்ப பெண் கிடைக்கல அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 35-40 வயசு ஆகும், பெண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னமும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப அந்த மாதிரி மணப்பெண் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா அவன் என்ன வேற ஒரு தவறான விஷயத்துக்கு பெண் தேடுறான், இல்ல ஒரு பெண் தவறான விஷயத்துக்கு ஒரு ஆண் தேடுது. திருமணத்துக்காக தானே, அது எல்லாருக்குமே உண்டானது ஒன்று தானே. எவ்வளவு நாள் மனுஷன் பிறந்து எவ்வளவு நாள் வாழ போறோம், கொஞ்ச நாள் தானே. அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு திருமணம், குழந்தை குட்டின்னு வந்தா தானே அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஒரு அவங்க இது வளரும். புரியுதுங்களா? அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உடனே கவனிச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ செய்து அவங்களுக்கு உண்ட தோஷங்கள் எல்லாம் நீக்கி உடனே கல்யாண திருமணத்தை நடத்தி வைப்பேன்.